சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மித்ராவும் லக்ஷ்மியும் வீட்டுக்கு வர எல்லாரும் ரொம்ப ஆர்வமா ஃபேக்டரியில என்னதான் ஆச்சு, ஸ்ட்ரைக்கை வந்து நிறுத்தினாங்களே இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ மித்ரா வந்துட்டு சொல்றாங்க எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு, ஸ்ட்ரைக்கை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தேவயானி இது எல்லாத்துக்குமே காரணம் மனிஷா தான், மனிஷா எடுத்த முடிவுனால தான் அவங்க பயந்துக்கிட்டு ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மித்ரா அதுதான் இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் லக்ஷ்மி தான் அவங்க கூட பேசி நாம அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரிய வச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கா. முழுக்க இது எல்லாமே நடந்தது லக்ஷ்மியால தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே மனிஷா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்போ அரவிந்தா வந்துட்டு லக்ஷ்மி கிட்ட பேசுறாங்க. லக்ஷ்மி, நீ வந்து ரொம்ப ஒழுங்கா வந்து யோசிச்சு முடிவெடுத்திருக்க. நாங்க எல்லாரும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடும்போது அந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு அதை பத்தி யோசிச்சு அதை நீ சால்வ் பண்ணணும்னு நினைச்சிருக்க பாத்தியா. ரொம்ப புத்திசாலித்தனமா நீ யோசிச்சிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். நீ இப்படி எல்லாம் பண்ணலனா இந்த அளவுக்கு நடந்திருக்காது அப்படின்னு லக்ஷ்மியை பாராட்டி பேசுறாங்க. அதே நேரத்தில் மனிஷாவை வார்ன் பண்றாங்க. மனிஷா, பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் பத்தாது, எதையும் யோசிச்சு முடிவு பண்ணணும். நீ சொல்ற மாதிரி நாம பண்ணியிருந்தனா கண்டிப்பா இந்த அளவுக்கு பாசிட்டிவா நடந்திருக்காது. எதையும் வந்து ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்க கத்துக்கோ. அதே மாதிரி மித்ராவை நீ மிஸ்கைட் பண்ணாத, இந்த மாதிரி தப்பா அவனை கைட் பண்ணிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாவை வார்ன் பண்றாங்க. இப்படி லக்ஷ்மியை பாராட்டினதை நினைச்சு மனிஷா ரொம்பவே வந்து டென்ஷனா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மித்ராவோட பர்த்டேக்காக மனிஷா ஒரு காஸ்ட்லி கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு லக்ஷ்மி அங்கே இருப்பாங்க. லக்ஷ்மி வந்துட்டு லக்ஷ்மியை பார்த்து தேவயானி வந்து கேட்குறாங்க, மனிஷா கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா, லக்ஷ்மி நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மனிஷா வந்து சொல்கிறாங்க, என்ன ஆண்டி நீங்கள் உங்களோட நெக்லஸை சரி பண்ணுறதுக்காகவே அவள் வேலைக்கு போயிட்டுருக்கா, அப்படி இருக்கும்போது அவள் எப்படி கிஃப்டெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ மித்ரா வந்து சொல்கிறாங்க, லக்ஷ்மி கொடுக்கணும்னு நினச்சா எவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் வேணாலும் எனக்கு கொடுக்கலாம். அவளோட ஸ்டேட்டஸ் தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. லக்ஷ்மி என்னோட மனைவி, இந்த நந்தன் குடும்பத்தோட மருமக, இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் அவளுக்கு உரிமை இருக்குது. மற்றவங்க நமக்கு கொடுக்குற கிஃப்ட்டை வச்சு அவங்கள நாம் எடை போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மித்ரா இப்படி லக்ஷ்மிக்கு சப்போர்ட்டா பேசுறதை பார்த்து மனிஷா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனிஷா லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு மித்ராவோட பர்த்டே, எல்லா ஏற்பாடையும் நான் தான் பண்ண போறேன், பெருசா செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா, உன்னோட கதையே மாற போகுது அப்படின்னு மனிஷா லக்ஷ்மி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி கிட்ட வந்து மனிஷா சொல்றாங்க, நீ வந்து எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காது, உன்னோட கதையே மாற போகுது, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. மித்ராவோட பர்த்டேவை வச்சே இந்த குடும்பத்தையே என்னோட பக்கம் நான் திருப்புறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆகாஷ் சஞ்சனாக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சஞ்சனா கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து ஆகாஷ்க்கு கால் பண்ண, இத்தனை முறை கால் பண்ணுற, நீ காலே அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ்வளோ பெரிய குடும்பத்தில் வந்துட்டு வேலை இல்லைனாலும் ரொம்ப பிஸியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாரும் ஒன்றா ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும், எல்லாரும் ஒன்றா சாப்பிடணும் அப்படின்னு டைம் பாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாளைக்கு ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல, எந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாலுக்கு தான் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன், உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட லவ் விஷயம் வந்து இந்த வீட்டில் தெரிகிற வரைக்கும் அந்த கிஃப்டெல்லாம் வேண்டாம், நான் எங்கே மறைச்சி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ விஷயத்தை வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்படியே வந்து தள்ளிட்டே போனேன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அப்புறம் நீயும் அழ வேண்டியதான் நானும் அழ வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் பேசாத, கண்டிப்பாக நான் வந்து நேரம் பார்த்து சொல்லிடுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மித்ராவோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் வந்து மனிஷா தான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ லக்ஷ்மி சாமி கும்பிட்டுட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஜெயதேவ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போது அவர் வந்துட்டு மித்ரா எழுந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொன்னதுமே மனிஷா ரொம்ப வேகமாக வராங்க. அப்போ மித்ராக்கு நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மித்ராவை எழுப்புறதுக்காக போகிறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மனிஷா, இப்போ நீ அவரை எழுப்பி விஷ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறமா நீ ஃபஸ்ட்டு விஷ் பண்ணு, நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை. இப்போ நீ அவரை எழுப்பி விஷ் பண்ணி இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவர் மேலே கோவமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு, மித்ராக்கு எப்போ விஷ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ எனக்கு கற்றுத்தர தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மித்ரா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து மனிஷா அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா, லக்ஷ்மி போகிறாங்க. அப்போ மித்ரா வந்து கரெக்டாக எழுந்திரிக்கிறாரு. அப்போ லக்ஷ்மி வந்து மித்ராக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறாங்க. மித்ராவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மனிஷா அங்கே வராங்க. இது என்ன
மித்ரா, நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ நீ வந்துட்டு அவள் விஷ் பண்ணதை வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இது என்ன இது, நான் எந்திரிச்சு பார்க்கும்போது லக்ஷ்மி இருந்தா, அவள் எனக்கு விஷ் பண்ணா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடுவாங்க. எல்லாரும் வந்து விஷ் பண்ணுறாங்க. எல்லாரும் விஷ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக மனிஷா வந்து கேட்குறாங்க, என்ன மனிஷா, நீ தானே ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ நீயே விஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்ல, அப்போ தான் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம், ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு நினச்சி கடைசியாக விஷ் பண்ணியிருக்கா அப்படின்னு மனிஷாவை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா மனிஷா வந்து மித்ராக்காக ஒரு கோட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்க்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். இதனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு மித்ரா வந்து அதை கழட்டி வீசும்போது மனிஷா அங்கே வராங்க. மனிஷாவை பிடிச்சிட்டு மித்ரா வந்து ரொம்ப கோவமாக திட்டிடுவார். என்ன மனிஷா இதெல்லாம், நீ ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறேன்னா அதை ஒழுங்காக பண்ணணும்னு உனக்கு தெரியாதா, ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ஒழுங்காக பண்ணு, இல்லைன்னா அதை பண்ணவே பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அதை கழட்டி போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்து லக்ஷ்மி ஒரு பக்கம் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி வந்து மித்ராவை அன்றைக்கி பர்த்டேன்றதுனால ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறமா பர்த்டே செலிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் மித்ராவோட எதிரி பிரவீன் வந்து அங்கே வராங்க. மித்ராவுக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு, நீயும் உன்னோட ஒய்ஃபும் வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கீங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் பதிலடி கொடுத்தே தீருவேன், இதுதான் நீ சந்தோஷமாக இருக்கிற கடைசி நாள், நாளையிலேருந்து உன்னை நான் சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் தீக்ஷதருக்கு வந்து முழிப்பு வந்துடும். அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாம் எப்படியாவது மித்ராவுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து சொல்லணும், லக்ஷ்மி கிட்ட சொல்லணும், எப்படியாவது போய் இதை முதல்ல லக்ஷ்மிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே நான் எப்படியாவது நல்லபடியாக அந்த வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்கிற வரைக்கும் எனக்கு தெம்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பையனுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பணம் கொடுத்துருப்பாங்க மித்ராவோட பர்த்டேக்காக. அவங்க 2 பேரும் வந்து அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ வராங்க. இந்த மாதிரி மித்ரா கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. மித்ராவோட காலில் விழுந்து நன்றி சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே மித்ராவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள், யார் நீங்கள், இதுக்காக என் காலில் வந்து விழுறீங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் என் பையனோட உயிரையே காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானா, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, அப்போ தான் லக்ஷ்மியை கை காமிச்சு, உங்கள் ஒய்ஃப் தான் வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அவங்க மட்டும் இதெல்லாம் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்துட்டு என் பையன் உயிர் பிழைச்சிருக்க மாட்டான் அப்படின்னு லக்ஷ்மியை பற்றி பெருமையாக வந்து பேசுகிறாங்க. அப்போ இது எல்லாமே கேட்டதுமே வந்துட்டு மித்ரா இன்னும் எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அப்போது ஜெயதேவ் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து மித்ராவுக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்க, மித்ராவை கடவுளாக நினைக்கிற மாதிரி ஒரு உதவியை நீ பண்ணியிருக்க, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ மித்ரா இந்த அளவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டை நான் எதிர்பார்க்கல லக்ஷ்மி அப்படின்னு லக்ஷ்மியை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறமா கேக்கை வந்து கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணதுக்கப்புறமா மித்ரா அரவிந்தாக்கும் ஜெயதேவுக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மனிஷாவுக்கு தான் ஊட்டி விடுவாங்க அப்படின்னு மனிஷா ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டு இருக்க. அப்போ மித்ரா நேராக போயிட்டு லக்ஷ்மிக்கு ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்ததுமே மனிஷா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. லக்ஷ்மியும் மித்ராவுக்கு ஊட்டி விடுவாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி போயிட்டு இருக்க. அப்போது தீக்ஷதர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக அவங்க வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது வழியில் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து மொபைலை வாங்கி லக்ஷ்மிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு லக்ஷ்மிக்கு கால் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கால் ரிங்கு போயிட்டு இருக்கும்போது மனிஷா வந்து பார்க்குறாங்க, இது லக்ஷ்மியோட மொபைல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தீக்ஷதர், லக்ஷ்மி நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக மனிஷா அதை கேட்டுடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.